பிரின்சிபல், ப்ரொஃபசர்ஸ், ஸ்டாஃப் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் உலகநாதர் ஒரு பாட்டு அவங்க அவருக்கு பயங்கரமான கைத்தட்டலாம் நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே போல இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா யாருக்காக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது, உண்மையான ஹீரோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை நண்பர்கள். இந்த காவல்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய கரகோஷம் எப்படி திரும்ப இருக்கணும், 2 மடங்கு அதிகமா இருக்கணும். கொடுங்க பாப்பா. ஏன்னா நம்முடைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா திரைப்படத்துறை சார்ந்தவர்கள். இப்ப விஜய் சொன்னா கைத்தட்டு அதிகமா இருக்கும், அதே போல சூரியன் சொன்னா கைத்தட்டு அதிகமா இருக்கும். ஆனால் உண்மையான ஹீரோக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை சார்ந்தவர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள். இது நான் இப்ப பேசல, நான் 20 வருடமா பத்திரிகை நடத்துறேன். என்னோட பத்திரிகை ஆரம்பிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா காவல்துறைக்காக ஆரம்பித்தது. இந்த இப்ப அடிஷனல் கமிஷனர் இருக்கக்கூடிய சுதாகர் சார், சென்னை அடிஷனல் கமிஷனர் இருக்காரு, அவர் தான் டிராபிக் இதை பார்த்திருக்காரு. இப்ப வந்து வருகை தந்திருக்க அத்தனை பேருமே எனக்கு அந்த அடிஷனல் கமிஷனர் சுதாகர் சார் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் வந்து அதாவது பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்த அவர் இருந்தாலும் சரி, ரொம்ப நேர்மையானவர், நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓடோடி செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி தான் இப்போது வந்து நம்முடைய எப்படின்னா டிராபிக் துறையில் இருக்கிறார். அவர் தான் விருப்பப்பட்டு இந்த 26ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எங்குமே வந்து ஒரு விபத்து நடக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார். அவருக்கு என்னுடைய பத்திரிகை சார்பாகவும் சரி, உங்களுடைய கல்லூரி மாணவர்கள் சார்பாகவும் சரி, இந்த கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் சரி, அடிஷனல் கமிஷனர் சுதாகர் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா விபத்துகள். நான் 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசும்போது சொன்னேன், விபத்துகள் என்ன கேட்டாங்க, விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க. நான் நிறைய சேனல்ல பேட்டி கொடுப்பேன் சார். அப்ப இந்த விபத்துகள் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னாங்க. ஒரு 3 காரணத்தை சொன்னேன். ஒன்று, முதலாவதாக மாணவர்கள் கூர்ந்து கவனிக்கணும். மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க பேக்ல எல்லாரும் கேளுங்க, பசங்க கேளுங்க, மெயினா கேளுங்க. 3 விஷயங்களை பத்தி நான் சேனல்ல பேசினேன். ஒன்று, குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது. பொதுவாக அதாவது மாணவர்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் சொல்லிட்டு குடித்து விட்டு வாகனம் தயவு செய்து ஓட்டாது. அதிகப்படியான விபத்துகள், அதாவது ஒரு 100% விபத்துல 95% பாத்தீங்கன்னா குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது விபத்துகள் அதிகமா இருக்கு. அதனால குடித்து விட்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அதாவது காவல்துறையினர் நம்முடைய டிராபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபைன் போடுவாங்க, 10,000 ரூபாய் ஃபைன். நான் அந்த விஷயத்துல என்ன சொல்றேன்னா, ஃபைன் மட்டும் போடாதீங்க, அவங்களுடைய லைசன்ஸை புடிங்கி வச்சுக்கோங்க. வாகனமே ஓட்டாத அளவுக்கு ஒரு ஆண்டு காலம் வாகனத்தை கொடுக்காதீங்க, நீங்க வைங்க. ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கும். ஏன்னா உயிர்கள் ரொம்ப முக்கியம். அதே போல ஒரு 2வது விஷயத்தை பாத்தீங்கன்னா செல்போன் டிரைவிங். இது உங்களுக்காக தான், மாணவர்களுக்கு எல்லாருக்குமே, இளைஞர்களுக்கு எல்லாத்தையுமே தான். இந்த செல்போன் டிரைவிங் அதிகப்படியான விபத்து எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி இருக்கும், போனை பேச்சு எடுக்காது. ஒரு பக்கம் ஒரு கையில வந்து வண்டி ஓட்டுறீங்க, ஒரு கையில போன் இருக்கும், இப்படியே பார்த்து தான் போயிட்டே இருப்பாங்க. ரோட்ல யார் வரா யார் போறாங்க தெரியாது. இது பைக் ஓட்டுறது மட்டும் இல்ல, கார் ஓட்டுறதும் சரி, இந்த லாரி ஓட்டுறதும் சரி, நிறைய விபத்துகள் இதனால ஏற்படுது. மாணவர்கள் தயவு செஞ்சு கவனிக்கணும். விபத்து இருக்கிறதுலே மோசமான கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? விபத்து. எது கொடுமையான விஷயம்? விபத்து மட்டும் தான் கொடுமையான விஷயம். ஏன் சொல்லுங்க, நீங்க ஸ்கூலுக்கு, நீங்க காலேஜுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, நீங்க வீடு திரும்புற வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் நீங்க வருகிறான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வாகனம் கட்டி. ஆனா நீங்க வரல அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய. அதே போல இந்த பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளை விட்டுட்டு போவாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆவாங்க. வீட்டுல எல்லாருமே காத்து, அவங்களுடைய மனைவி காத்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் காத்துட்டு இருப்பாங்க, தாய் காத்துட்டு இருப்பாங்க. ஆனா வீடு திரும்ப மாட்டோம். அதான் ஒரு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஒருவருக்கு கேன்சர், ஒருவருக்கு வந்து ஜுரம் வந்து இறக்குறாரு. கேன்சர்னா நமக்கு தெரியும் அந்த நோய் வந்து இவங்க இறக்குறாங்க, நம்ம அவங்களை கண்ண பாக்குறோம். ஆனால் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே மோசமான கொடியது பாத்தீங்கன்னா இந்த சாலை விபத்துகள் தான் மிக மிக கொடுமையானது. அதனால நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பெற்றோர்கள் வீட்டுல வந்து அனுப்புறாங்கன்னா நீங்க எப்ப திரும்பி வருவீங்கன்னு சொல்லிட்டு. அதே போல நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் சொல்றாரு, இந்த லைசன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து லைசன்ஸ் வாங்கினா மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வாகனம் ஓட்டுவது நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நான் சார் சொன்ன மாதிரி
40 அந்த தாண்டுதல என்னுடைய வைஃப் சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளைய சொல்லுவாங்க, அப்பா ஜோரா போங்கப்பா, உங்களுக்கு பதிலாக சைக்கிளே முன்னாடி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா கிட்டத்தட்ட நான் 30 ஆண்டு காலமாக நான் வாகனம் அப்படிதான் ஓட்டுறேன். நான் இது புல்லட்டா இருந்தாலும் சரி, யமகா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த 40 விட்டு தாண்ட மாட்டேன். எனக்கு வந்து குழந்தைகளோட உயிர் அவசியம், எனக்கு பின்னாடி இருக்கிற வைஃபோட அவசியம், எதிர்க்கு யாராவது நம்ம இடிச்சிருவோமா, அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு நடந்துக்குங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது விஷயம், உங்க 2 பேரும் சாரதி இல்லை, அரசு அதிகாரிகளுக்காக அதை பதிவு போட்டு நான் ஆக்சுவலா இப்போ ரோடு சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சாலைகள் சரியில்லை. நான் நிறைய காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுவேன், என்னோட நிறைய தொடர்பு இருப்பாங்க. ஏன்னா பத்திரிகை துறையில இருக்கல ஒவ்வொரு விஷயமும் எனக்கு எடுத்து அனுப்புவாங்க, நான் அந்த விஷயத்தை மீடியாவில் போடுவோம், பத்திரிகையில போடுவோம். சாலைகள் சரியில்லை, அந்த சாலைகளை சீரமைக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நான் எல்லாத்தையும் வலியுறுத்துறேன். நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் வலியுறுத்தினேன், சென்னை மாநகர மேயர் அவர்களையும் சொல்லியிருக்கிறேன். அதாவது வந்து உடனடியாக எங்கெங்கே எனக்கு மழைக்காலம் எங்கெங்கே சாலைகள் தோண்டப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உடனே மூடுங்க. சாலைகள் இந்த மழைநீர் வடிகால் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கே துண்டு துண்டாக இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் கொடுங்க. அப்படி மழை தொடங்கிட்ட பிறகு நீங்க இது பண்ணீங்கன்னா நிறைய விபத்துகள் ஏற்படும், உயிர் சேதங்கள் ஏற்படும். அதனால ஒரு தடுப்பு, இந்த இடத்துல ஒரு காவா இருக்கா, அந்த இடத்துல ஒரு பண்ண இருக்கா, ஒரு தடுப்பு போடுங்க. ஏன்னா போக்குவரத்து காவல்துறை வந்து ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். அதாவது வாகனத்துல அவங்களுடைய கடமை, அவங்களுடைய பொறுப்பு என்ன, சரியா வண்டி ஓட்டுறாங்களா, லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறாங்களா, ஸ்பீடா ஓட்டுறாங்களா, இதெல்லாம் பிடிப்பாங்க. குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறாங்களா. ஆனால் சாலை சரியில்லைன்னா, சாலை சரியில்லாத போது அவங்க கீழே பள்ளம் மேல் எதுவுமே தெரியாது, விழுந்து உயிர் சேதம் ஏற்பட்டதுன்னா அது அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. ஆனா அதே சமயத்துல உடனடியாக யாராவது நீங்க போன் பண்ணீங்கன்னா அந்த இடத்திற்கு வரக்கூடியவர் யாருன்னா காவல்துறை தான். நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்றென்றைக்கும் எனக்கு ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னா எனக்கு காவல்துறை தான். கைத்தட்டுங்க. எல்லாருமே வந்து நம்ம சினிமா துறை சார்ந்தவர்கள் அப்படின்றதான் கைத்தட்டி நிறைய கல்லூரி பசங்க ஸ்கூல் பஸ் பிடிக்கும். ஆனா ஒண்ணு மனசுல வச்சுங்க, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், கல்லூரியில ஏதாவது பிரச்சனைகள், சரி நம்ம எங்க போறோம், யாரை தேடுவோம், காவல்துறை தான் தேடுவோம். சோ என்னைக்குமே இந்த விஷயத்தை கடைபிடிங்கள். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை காவல்துறையை நீங்க நாடுகள், அவர்கள் எப்போதுமே நமக்கு நண்பராக இருந்து செயல்படுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.